சென்னை புரசைவாக்கம் தானா தெருவில் நடைபெறும் காய்ச்சல் பரிசோதனை முகாமை அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் பார்வையிட்டு கொரோனா தடுப்பு விழிப்புணர்வு வாகனத்தையும் ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சென்னையில் தொற்று கட்டுக்குள் வந்துள்ளதாகவும் இருந்தபோதிலும் பொதுமக்களுக்கு தொடர்ந்து காய்ச்சல் முகாம்கள் நடத்தப்படுகிறது என்றும் தமிழகத்தில் தினசரி 85,000த்திற்கும் மேற்பட்டோர் கொரோனா பரிசோதனைகள் நடத்தப்படுகிறது என்றும் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அமைச்சர், மருத்துவக் குழு, வல்லுநர் குழு உள்ளிட்ட பல்வேறு குழுக்கள் அளிக்கும் சிகிச்சையின் அடிப்படையில் படிப்படியாக தளர்வுகளும் நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருவதால் தமிழகத்தில் தற்போது பொது முடக்கம் அமல்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை என்றும் அதற்கான சூழல் இல்லை என்றும் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் கூறினார். மதுரை மேலமடை பகுதியைச் சேர்ந்த மோகன் சலூன் கடை நடத்தி வருகிறார். கொரோனா ஊரடங்கு காலத்தில் தனது மகளின் கல்வி செலவுக்காக சேமித்து வைத்திருந்த ரூபாய் 5 லட்சம் ரூபாயை கொரோனா ஊரடங்கால் பாதிக்கப்பட்ட ஏழைகளுக்காக செலவழித்தார். மோகனின் இந்த நற்செயல் அனைவராலும் பாராட்டப்பட்டது. மே மாதம் மன் கி பாத் நிகழ்ச்சியில் மோகனை பிரதமர் மோடி பாராட்டவும் செய்தார். தமிழக பாஜக தலைவர் எல். முருகன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு மோகனை பாராட்டினார். இதைத் தொடர்ந்து மோகன் தன்னை பாரதிய ஜனதா கட்சியில் இணைத்துக் கொண்டார். இந்த நிலையில் மதுரை அன்புநகர் பகுதியைச் சேர்ந்த செங்கை ராஜன் என்பவர் மருத்துவ செலவுக்காக ரூபாய் 30,000 மோகனிடம் வாங்கியுள்ளார். அந்த பணத்தை செங்கை ராஜன் திரும்ப செலுத்திய நிலையில் மேலும் அதிக வட்டி கேட்டு தகாத வார்த்தைகளால் திட்டியதாக அண்ணாநகர் காவல் நிலையத்தில் மோகன் மீது செங்கை ராஜன் புகார் அளித்தார். இதைத் தொடர்ந்து கந்துவட்டி தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். தற்போது சலூன் கடைக்காரர் மோகன் தலைமறைவாகியுள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அடுத்த தாராபுரம் சாலையில் இஸ்லாமியர்களுக்கு சொந்தமான மாணிப்பக்காட்டில் 120 கடைகள் செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் இந்த கடைகள் அனைத்தும் நகராட்சியின் முறையான அனுமதியின்றி செயல்படுவதாக நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் உள்ள நகராட்சி அதிகாரிகள் கடைகளை பூட்டினார். இதனால் அதிர்ச்சியடைந்த கடைகளின் உரிமையாளர்கள் நகராட்சி அதிகாரிகளிடம் உடனடியாக மாணிப்பக்காட்டை திறக்க வேண்டும் என்று மனு அளித்தனர். ஆனால் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படாததால் ஆத்திரமடைந்த கடை உரிமையாளர்கள் மாணிப்பக்காட்டின் பூட்டை உடைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் கடை உரிமையாளர்களிடம் சமரச பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதை அடுத்து அனைவரும் கலைந்து சென்றனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்த ஆலிசிக்கடி கிராமத்தில் உள்ள ஏரி பராமரிப்பின்றி காணப்பட்டது. இதனையடுத்து சாஸ்தா குழுமம் மற்றும் திருச்சிராப்பள்ளி ஜிஎஸ்டி சார்பில் தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் இந்த ஏரி தூர்வாரப்பட்டு ஏரிக்கரைகள் பலப்படுத்தப்பட்டன. இந்த பணிகள் வெற்றிகரமாக முடிக்கப்பட்ட நிலையில் ஏரி பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறக்கப்பட்டது. ஆலிசிக்குடி ஊராட்சி மன்ற தலைவர் சின்னப்பிள்ளை பெருமாள் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக திருச்சிராப்பள்ளி ஜிஎஸ்டி ஆணையர் கென்னடி கலந்து கொண்டு ஏரிக்கரையில் மரக்கன்றுகளை நட்டு வைத்தார். இதனைத் தொடர்ந்து ஆலிசிக்குடி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கு புத்தகங்கள், நோட்டு, பென்சில் உள்ளிட்டவைகள் வழங்கப்பட்டது. இந்த தூய்மை பாரதம் திட்டத்தின் கீழ் இந்த ஏரியை நாம் புனரமைத்திருக்கிறோம், தூர்வாரி இருக்கிறோம். இப்பொழுது இந்த கிராமத்தினுடைய அந்த ஏரியின் ஒரு பகுதியை மட்டும்தான் நாம் சீரமைக்க முடிந்திருக்கிறது. தொடர்ந்து இந்த திட்டத்தின் கீழ் நாம் செயல்பட்டு இந்த ஏரியை முழுமையாக நாம் தூர்வாரி சீரமைப்பதற்கு, புனரமைப்பதற்கு முயற்சி செய்வோம் என்று உறுதி கூறுகிறேன். மாவட்டம் கம்பம் பள்ளத்தாக்கு பகுதியில் தற்போது முதல் போக நெல் விவசாயத்திற்கான நடவு பணி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் வேளாண்மைத்துறை மற்றும் கூடலூர் விவசாய சங்கம் சார்பில் இயந்திர நடவு பணி ஊக்குவிக்கப்பட்டு வருகிறது. இந்த இயந்திர நடவு பணியின் மூலம் ஆட்கள் பற்றாக்குறையை சரி செய்யலாம் என்றும் தண்ணீர் பயன்பாட்டை குறைக்கலாம் என்றும் அதிகாரிகள் கூறுகின்றனர். தற்போது கூடலூர் பகுதியில் வேளாண்மை துறையின் மூலம் தேசிய வேளாண்மை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் இயந்திர முறையில் நெல் நடவு செயல் விளக்கத்திடல் 5 ஏக்கரில் அமைக்கப்பட்டு அதில் நெல் நடவு பணி நடைபெற்று வருகிறது.
திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி, முத்துப்பேட்டை, பாண்டி, மேட்டுப்பாளையம், முருகம்பாளையம், கொத்தமங்கலம், கொருக்கை, கருவேப்பஞ்சேரி, குன்னலூர் மற்றும் கோட்டூர் ஒன்றியத்திற்குட்பட்ட ஊராட்சி பகுதிகளில் உள்ள விவசாயிகள் பெரும்பாலானோர் சம்பா விதைப்பு மேற்கொண்டுள்ளனர். பயிர்களில் களைக்கொல்லி எடுத்து 3 நாட்கள் கழித்து தண்ணீர் வைத்து காட்டினால் களைகள் அழுகும். பிறகு உரம் படிப்பது மற்றும் களை எடுக்கும் பணிகள் தொடங்கப்படும். ஆனால் தண்ணீர் இல்லாததால் விவசாய பணிகள் முற்றிலும் முடங்கி போய்விட்டதாக கூறும் விவசாயிகளின் நிலையை உணர்ந்து அதிகாரிகள் உடனடியாக கோரையாறு மற்றும் அதன் பாசன பகுதிகளான சாலுவானாறு உள்ளிட்ட கிளை ஆறுகளில் இருந்து தண்ணீர் திறந்துவிட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். முத்துப்பேட்டை ஒன்றியம், பாண்டி, குன்னலூர், வேப்பஞ்சேரி, கள்ளுக்குடி ஆகிய கடமடை பகுதிகளுக்கு இதுவரையிலே குறுவைக்கு மட்டும் ஒரு முறை தண்ணீர் வந்திருக்கிறது. சம்பா சாகுபடியில் நேரடி விதைப்பு மூலம் சென்ற விவசாயிகளுடைய பயிர்கள் எல்லாம் காய்கிறது. கடமடை பகுதிக்கு தண்ணீர் வர காரணத்தினால் சம்பா சாகுபடி பெருமளவில் பல நூற்றுக்கணக்கான ஏக்கர் பாதிக்கிற சூழ்நிலை இருக்கிறது. உடனடியாக அரசு அதிகாரிகள் தனி கவனம் செலுத்தி கடமடை பகுதிகளுக்கு தடையின்றி தண்ணீர் வழங்குவதற்கு தக்க நடவடிக்கை மேற்கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். நீலகிரி மாவட்டம் குன்னூர் அடுத்த ஜேகத்தலா கிராமத்தை சேர்ந்த பிரவீன்குமார் மற்றும் அதிகரெட்டி கிராமத்தை சேர்ந்த மங்கம்மாள் ஆகியோர் மின்சாரம் தாக்கி உயிரிழந்தனர். அவர்களது குடும்பத்தினருக்கு தலா 3 லட்சம் ரூபாய் நிவாரண நிதி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்தார். இந்நிலையில் நீலகிரி மாவட்டம் குன்னூர் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் பிரவீன்குமார் மற்றும் மங்கம்மாள் ஆகியோரது குடும்பத்தினருக்கு மாவட்ட ஆட்சியர் இன்னசென்ட் திவ்யா தலா 3 லட்சம் ரூபாய் நிவாரண நிதி வழங்கினார். இதனைத் தொடர்ந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு அடையாள அட்டை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் ஊராட்சிக்குட்பட்ட தோட்டக்கார தெரு பகுதியில் உள்ள குடிநீர் பைப் உடைந்து குடி தண்ணீர் சாலையில் பாய்ந்து குளம் போல் தேங்கியது. இதனால் 100கணக்கான லிட்டர் குடிநீர் வீணாகி சாலையில் பாய்ந்தது. இதுகுறித்து அப்பகுதி மக்கள் 2 நாட்களாக ஊராட்சி நிர்வாகத்திடம் புகார் தெரிவித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என குற்றச்சாட்டும் அப்பகுதி மக்கள் சம்பந்தப்பட்ட ஊராட்சி நிர்வாகம் குழாய் உடைப்பை சரி செய்து தண்ணீர் வீணாக சாலையில் போவதை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். நாகை மாவட்டம் வேதராண்யம் பகுதியைச் சேர்ந்த இளங்கோ என்பவர் தற்போது குலசேகரம் காவல் நிலையத்தில் உதவி ஆய்வாளராக பணிபுரிந்து வருகிறார். இவரது மகன் சுகுமாரன் என்பவர் மெக்கானிக்கல் என்ஜினியரிங் டிப்ளமோ மெரைன் இன்ஜின் படித்துவிட்டு நாகர்கோவிலில் உள்ள ஒரு தனியார் நிறுவனத்தில் பயிற்சி பணியாளராக பணியாற்றி வருகிறார். கொரோனா ஊரடங்கு காரணமாக தற்போது பொது சேவைகள் அனைத்தும் முடங்கிய நிலையில் சுகுமாரன் ஃபார்ம் ஷீட் மற்றும் பிளக்ஸ்குயிக் வீட்டு ஜன்னல் கம்பிகளுக்கு பயன்படுத்தும் பெயிண்ட் கொண்டு தமிழ்நாடு அரசு பேருந்தின் மாதிரியை 10 நாட்களில் செய்து முடித்துள்ளார். பின்னர் தனியார் பேருந்து, லாரி, ஆம்புலன்ஸ், ஆட்டோ, கார், ஜீப், காவல்துறை வாகனம் போன்றவற்றை தத்ரூபமாக செய்துள்ளார். இவரது இந்த வடிவமைப்புகளை தற்போது பலர் பார்த்து பாராட்டி வருகின்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து சுமார் 30 லட்சம் ரூபாய் செலவில் புதிதாக கல்லூரி நுழைவு வாயில் வளைவு முகப்பு சாலை அமைக்கப்பட்டு அதன் திறப்பு விழா நடைபெற்றது. கல்லூரி முதல்வர் லட்சுமி தலைமையில் நடைபெற்ற இந்த திறப்பு விழாவில் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி சட்டமன்ற உறுப்பினர் PV பாரதி கலந்து கொண்டு புதிய நுழைவு வாயில் மற்றும் கல்வெட்டை திறந்து வைத்தார். புதுக்கோட்டை மாவட்டம் காந்தி நகரை சேர்ந்த 15 வயது சிறுமி தனது வீட்டு வாசலில் விளையாடிக் கொண்டிருந்தார். அப்போது இருசக்கர வாகனத்தில் வந்த 3 நபர்கள் வீட்டு வாசலில் விளையாடிக் கொண்டிருந்த சிறுமியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்து சிறுமி பெற்றோரிடம் தெரிவித்துள்ளார். இதனால் அதிர்ச்சியடைந்த சிறுமியின் தந்தை கணேஷ் நகர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதனைத் தொடர்ந்து இந்த வழக்கு புதுக்கோட்டை அனைத்து மகளிர் காவல் நிலையத்திற்கு மாற்றப்பட்டது. வழக்கை விசாரித்த மகளிர் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் ராஜேஸ்வரி சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்த காந்திநகர் பகுதியைச் சேர்ந்த வேல்முருகன், ராமகிருஷ்ணன், விஜய் என்ற 3 பேரை கைது செய்து சிறையில் அடைத்தனர்.
மாவட்டம் பெரியகுளம் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட சுந்தர்ராஜ் நகர், ஐஸ்வர்யா நகர், தாய் காலனி, RMDC காலனி, கோல்டன் சிட்டி, பெருமாள்புரம், கரட்டூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்லும் கீழ வடகரை ஊராட்சிக்கு சொந்தமான சாலையானது பழுதடைந்து குண்டும் குழியுமாக காணப்படுகிறது. இதுகுறித்து அப்பகுதி மக்கள் ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் பலமுறை புகார் மனு அளித்தும் சாலையை சரி செய்ய எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதனால் பெரும் சிரமத்திற்கு ஆளாகி வரும் பொதுமக்கள் புதிய சாலை அமைத்து தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். தஞ்சை வழக்கறிஞர்கள் சங்கத்தினர் 200க்கும் மேற்பட்டோர் கொரோனாவை காரணம் காட்டி நீதிமன்றங்களை செயல்படாமல் முடக்கி வைத்திருப்பதை கண்டித்தும் மீண்டும் பழைய முறையில் முழுமையாக நீதிமன்றம் செயல்பட நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் தஞ்சை நீதிமன்ற வாயிலில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அடுத்த விநாயகபுரத்தில் தனியாருக்கு சொந்தமான பெட்ரோல் பங்க் செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் பெட்ரோல் பங்க் ஊழியர்கள் கோவிந்தன், சங்கர், மாரிமுத்து ஆகிய 3 பேரும் இரவு பணியை முடித்துவிட்டு பெட்ரோல் பங்கில் வசூலான தொகையை டேபிளில் உள்ள லாக்கரில் வைத்துவிட்டு உறங்கியுள்ளனர். பின்னர் அதிகாலை எழுந்து பார்த்தபோது டேபிள் லாக்கர் உடைக்கப்பட்டு அதில் இருந்த 60,000 ரூபாய் பணம் கொள்ளையடிக்கப்பட்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த ஊழியர்கள் இதுகுறித்து ஆத்தூர் நகர காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் பெட்ரோல் பங்கில் இருந்த CCTV கேமராவை ஆய்வு செய்து கொள்ளையர்களை தேடி வருகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அடுத்த அன்னை தெரசா நகரில் 1985ஆம் ஆண்டு 32 நரிக்குறவர்களுக்கு அரசு சார்பில் வீடுகள் கட்டப்பட்டு கொடுக்கப்பட்டது. தற்போது இந்த வீடுகள் மிகவும் சேதமடைந்து இடிந்து விழும் நிலையில் உள்ளது. எனவே நரிக்குறவர்கள் தங்களுக்கு புதிய வீடுகள் மற்றும் தெரு விளக்குகளை அமைத்து தர கோரி கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் கிரண் குராலாவிடம் கோரிக்கை மனு அளித்தனர். கோரிக்கை மனுவை பெற்ற மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் ட்ரூநெட் என்ற நவீன இயந்திரம் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. இந்த இயந்திரம் மூலம் முற்றிய காச நோயை 2 மணி நேரத்தில் கண்டறிய முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கொரோனா பரிசோதனை, மலேரியா, டெங்கு உள்ளிட்ட 12 வகையான பரிசோதனைகளை மேற்கொண்டு சில மணி நேரங்களிலேயே பரிசோதனை முடிவுகளை அறிந்து கொள்ளும் வகையில் இந்த இயந்திரம் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாவட்ட இணை இயக்குநர் லட்சுமி, துணை இயக்குநர் சாவித்ரி ஆகியோர் இந்த இயந்திரத்தை பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவாச்சத்திரம் அருகே சென்னை மார்க்கெட்டுக்கு நிலக்கடலை மூட்டைகளை ஏற்றிக்கொண்டு வந்த லாரி ஒன்று ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து நிலை தடுமாறி விபத்துக்குள்ளானது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த சுங்குவாச்சத்திரம் காவல்துறையினர் சாலையில் கவிழ்ந்து கிடந்த லாரியை கிரேன் மூலம் மீட்டு போக்குவரத்தை சரி செய்தனர். மேலும் இந்த விபத்தை வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மத்திய அரசு கொண்டு வந்த வேளாண் திருத்த மசோதாவை கண்டித்து விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ் புலிகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் பிரபாகரன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு வேளாண் திருத்த மசோதாவை கண்டித்து கோஷங்கள் எழுப்பினர். திருப்பூர் மாவட்டம் செட்டிப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த மணிகண்டன் என்பவரை நல்லூர் காவல் நிலைய காவல்துறையினர் சரண்யா என்ற பெண் கொலை வழக்கு விசாரணைக்காக அழைத்து சென்றனர். இந்நிலையில் அடுத்த 1 மணி நேரத்தில் மணிகண்டன் உயிரிழந்ததாக அவரது குடும்பத்தினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. இதனிடையே மணிகண்டனின் உடலை திருப்பூர் அரசு மருத்துவமனைக்கு காவல்துறையினர் பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். காவல்துறை விசாரணைக்காக அழைத்து சென்ற மணிகண்டன் மர்மமான முறையில் உயிரிழந்த சம்பவம் தங்களுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துவதாகவும், எனவே இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தி மணிகண்டனின் உறவினர்கள் அவரது உடலை பெற மறுத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்த அந்தோணியார் நகரில் 60 லட்சம் ரூபாய் மதிப்பிலான ஆலயம் கட்டும் பணிகள் தொடங்கியது. இந்த ஆலய கட்டுமான பணிகளை பாத்திமா அன்னை ஆலயத்தின் பங்கு தந்தை பால்ராஜ்குமார் தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து அங்குள்ள அந்தோணியார் திருவுருவத்திற்கு மாலை அணிவித்து புனிதப்படுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் விருத்தாச்சலம் ஜெயின் ஜுவல்லரி உரிமையாளர் சுரேஷ், மூத்த அருட்பணியாளர் முத்துச்சித்தர், விஜய்முத்து, அந்தோணியார் நகர் இறைமக்கள், பங்கு பேரவை உறுப்பினர்கள் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். சேலம் மாவட்டம் தலைவாசல் காவல் நிலையத்தில் சிறப்பு காவல் படை காவலராக வெங்கடேஷ் பணிபுரிந்து வருகிறார். இவர் தன்னுடன் பணிபுரியும் காவலர் ஒருவரிடம் கடன் வாங்கியுள்ளார். இந்நிலையில் வாங்கிய கடன் தொகையை திருப்பி தரும்படி வெங்கடேஷிற்கு கடன் கொடுத்தவர் நெருக்கடி கொடுத்ததால் மனமுடைந்த வெங்கடேஷ் தான் தங்கியிருந்த தலைவாசல் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியின் அறையில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இதுகுறித்து தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு வந்த தலைவாசல் காவல்துறையினர் உயிரிழந்தவரின் சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக சேலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள மகேந்திரா வேர்ல்டு சிட்டி வளாகத்தில் ஜின்டின் என்ற புதிய ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான அழகு நிலையம் துவங்கப்பட்டுள்ளது. இந்த அழகு நிலையத்தின் உரிமையாளர் அப்பகுதியில் உள்ள ஆதரவற்ற 5 மாணவர்களை தத்தெடுத்து அவர்களை வைத்து அழகு நிலையத்தை திறந்து வைத்தார். பின்னர் மாணவர்களின் முழு படிப்பு செலவினையும் அவர் ஏற்றுக்கொண்டார். மேலும் இந்த அழகு நிலையத்தின் மூலம் மிகவும் எளிமையான மணமகன் மற்றும் மணமகள்களுக்கு இலவசமாக சிகை அலங்காரம் செய்யப்படும் என்றும் அழகு நிலைய உரிமையாளர் உறுதியளித்தார். இந்த புதிய முயற்சி அப்பகுதி மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. சேலம் மாவட்டம் ஆத்தூர் உடையார்பாளையம் நாராயணசாமி தெருவில் உள்ள தலைமை தபால் நிலையத்தின் மூலம் 900க்கும் மேற்பட்ட நபர்களுக்கு ஏடிஎம் கார்டு வழங்கப்பட்டுள்ளது. இதனிடையே கடந்த 4ஆம் தேதி முதல் ஏடிஎம் இயந்திரம் பழுதாகி செயல்படாமல் மூடியே உள்ளது. இதுகுறித்து பலமுறை வாடிக்கையாளர்கள் தபால் நிலைய அதிகாரிகளிடம் புகார் தெரிவித்தும் தற்போது வரை ஏடிஎம் இயந்திரம் சரி செய்யப்படாமல் இருப்பதாக கூறும் பொதுமக்கள் வாடிக்கையாளர்களின் நலன் கருதி ஏடிஎம் இயந்திரத்தை சரி செய்து தர வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் பகுதியில் உள்ள எல் எண்டத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த கோபி என்பவரின் விவசாய நிலம் சிறிய மலைக்குன்றின் அடிவாரத்தில் உள்ளதால் இவர் காட்டுப் பன்றிகளிடமிருந்து பயிர்களை காக்க மின்சார வேலியை பயன்படுத்தி வந்துள்ளார். இந்நிலையில் கோபி விவசாயம் செய்து கொண்டிருக்கும் போது எதிர்பாராத விதமாக விலங்குகளுக்காக வயலில் போடப்பட்டிருந்த மின்வேலையில் சிக்கி உயிரிழந்தார். தகவல் அறிந்து சம்பவ இடத்துக்கு வந்த உத்தரமேரூர் போலீசார் உயிரிழந்தவரின் உடலை கைப்பற்றி வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ரயில் சேவைகளை தனியார் மயமாக்க பணியாட்களுக்கு கட்டாய ஓய்வூதியம் திட்டத்தை செயல்படுத்தி வரும் மத்திய அரசை கண்டித்து கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் ரயில்வே நிலையம் முன்பு ரயில் ஓட்டுநர்கள் உள்ளிட்ட பணியாளர்கள் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சிஐடியு பிரிவு ஆண்டனி தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் ரயில் ஓட்டுநர்கள் உள்ளிட்ட பணியாளர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு மத்திய அரசை கண்டித்து கோஷங்கள் எழுப்பினர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அடுத்த மேலப்பெரு விலையைச் சேர்ந்த முத்துசாமி என்பவர் தனது வீட்டின் அருகில் உள்ள அலெக்ஸ் என்பவரின் சித்தப்பாவிற்கு சொந்தமான நிலத்தை விலைக்கு வாங்கி வீடு கட்டி வைத்துள்ளார். இது தொடர்பாக முத்துசாமிக்கும் அலெக்ஸுக்கும் இடையே பிரச்சினை ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் அலெக்ஸ் முத்துசாமிக்கு கொலை மிரட்டல் விடுத்து வந்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து முத்துசாமி ஆசாரிப்பள்ளம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். ஆனால் காவல்துறையினர் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என தெரிகிறது. இதனால் மனமுடைந்த முத்துசாமி நாகர்கோவில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வந்து உடலில் மண்ணெண்ணெய் ஊற்றி தீக்குளிக்க முயன்றார். அப்போது அங்கிருந்த போலீசார் அவரை தடுத்து நிறுத்தி அவரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் பெரியார் சிலை முன்பு கொரோனா காலத்தில் நிறுத்தி வைக்கப்பட்ட பொது போக்குவரத்து வாகனங்களின் சாலை வரியை ரத்து செய்ய வலியுறுத்தியும் தவணை கட்டாத மோட்டார் தொழிலாளியை மிரட்டும் நிதி நிறுவனத்தை கண்டித்தும் காலாவதியான டோல்கேட்டுகளை இழுத்து மூடக் கோரியும் மாவட்ட சாலை போக்குவரத்து தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம், தாளவாடி, கடம்பூர், புன்சை, புளியம்பட்டி ஆகிய பகுதிகளில் விவசாயிகள் மக்காச்சோளம் சாகுபடி செய்துள்ளனர். தற்போது மக்காச்சோளம் பயிர்கள் செழிப்புடன் வளர்ந்து சோளக்கதிர்கள் முற்றி அறுவடைக்கு தயாராக உள்ளது. 1 ஏக்கர் நிலத்தில் 12 மூட்டை சோளம் கிடைப்பதால் அதிக வருமானம் கிடைக்கும் என்று விவசாயிகள் தெரிவிக்கின்றனர்.
கால்நடை உணவாகவும் தொழிற்சாலைகளில் மூலப்பொருளாகவும் பன்முக பயன்பாடுகள் கொண்ட சோள பயிர்கள் செழித்து வளர்ந்து வருவதால் எதிர்பார்த்ததை விட கூடுதல் மகசூல் கிடைக்கும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் சோழ பயிர்கள் சாகுபடி செய்த சத்தியமங்கலம் பகுதி விவசாயிகள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே உள்ள முட்லூர் மற்றும் தீர்த்தாம்பாளையம் ஊராட்சிகளில் உள்ள பொதுமக்களின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்யும் பொருட்டு ஜல் ஜீவன் மிஷன் திட்டத்தின் கீழ் 83 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய ஆழ்துளை கிணறு நிறுவ முடிவு செய்யப்பட்டது. இந்நிலையில் இதன் துவக்க நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சிதம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் பாண்டியன் கலந்து கொண்டு புதிய ஆழ்துளை கிணறு அமைக்கும் பணியை துவக்கி வைத்தார். இதன் மூலம் இப்பகுதியில் உள்ள 750க்கும் மேற்பட்ட வீடுகளுக்கு பாதுகாக்கப்பட்ட சுத்தமான குடிநீர் வழங்கப்படும் என சட்டமன்ற உறுப்பினர் பாண்டியன் தெரிவித்தார். அரியலூர் மாவட்டம் செந்துறை அடுத்த குழுமூரில் அரசு உதவி பெறும் தனியார் நடுநிலைப் பள்ளி உள்ளது. இந்த பள்ளிக்கு அரசு உதவி அளித்து வரும் நிலையில் பள்ளி நிர்வாகம் மாணவர்களிடம் கட்டணம் வசூல் செய்யப்படுவதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து குழுமூர் கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் கட்டணம் வசூல் செய்யக்கூடாது என கோரி பள்ளி நிர்வாகத்தினரிடம் அண்மையில் கோரிக்கை மனு அளித்தனர். அதற்கு உரிய பதில் அளிக்காததால் பள்ளி வளாகத்தில் கூடிய கிராம மக்கள் அரசின் உதவி பெறும் மாணவர்களிடம் கட்டணம் பெறுவதை தவிர்க்க வேண்டும் என்றும் தங்கள் பகுதியில் ஒரு புதிய பள்ளி கட்டிடம் தர வேண்டும் என்று வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் தகவல் அறிந்து சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் இதுகுறித்து கல்வி உயரதிகாரிகளிடம் ஆலோசித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்ததை அடுத்து அனைவரும் கலைந்து சென்றனர்.